ஸ்கோர் 18-18. இப்போ டை தான் ஆக போகுது. இங்க பாருங்க, இந்த மாதிரி மொமெண்ட்ஸை தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். 2 வருஷமா 18 பாயிண்ட்ஸ் வந்த உடனே என்ன ஆகும்னு தெரியல அவனுக்கு. கோர்ட்ல ஆத்லெட்ஸ் யார்கிட்ட வேணாலும் அவன் தோப்பான். ஆத்லெட்ஸ் அவங்களோட இன்ஜூரியஸ்ல இருந்து கூட அவங்க மீண்டு வந்துடலாம். ஆனா மைண்ட்ல நடக்கிற விஷயத்துக்கு நாம எதுவுமே பண்ண முடியாது. நான் நிறைய டேலண்டட் கிட்ஸை பார்த்துருக்கேன் இந்த இடத்துல. 2 வருஷம் முன்னாடி தான் ஜென்னி இந்த டீம்ல ஜாயின் பண்ணாரா? ம் சூப்பர். நாம ஜின் ஈயா தான் தேடிக்கிட்டு இருந்தோம். அவனோட ஸ்டைல பாத்தியா? அவன் கிட்டத்தட்ட சாம்பியன் மாதிரி இல்ல. ஆமா. கோச் கிட்ட மத்த இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்க. நீ இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவ. உனக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா பார்ட்னர்ஷிப் போட்டுரு. ஓகே. எல்லாம் சீக்கிரம் நடக்கணும், ஞாபகம் வச்சுக்க. ஓகே ஜி. இதை நீ யூஸ் பண்ணிக்க. இப்பதான் எனக்கு புரியுது நீ ஏன் பேண்டட் உன் பேக்லயே வச்சிருக்கேன்னு. நான் தானே அந்த பால் எடுத்தேன், நீ ஒன்றும் அதை எடுக்கலையே. இப்பதான் எனக்கு புரியுது அன்னைக்கே நீ என்ன ஒர்க்ல அப்படி சொன்னானு. அப்போ பேட்மிண்டன் தான் உன்னோட ஜாபா? இதுக்கு எனக்கு சேலரி கொடுக்குறாங்க, அப்போ இது ஜாப் தானே? எவ்வளவு நாளா விளையாடிட்டு இருக்க? என்னோட 10 வயசுல இருந்து 12 வருஷமா. 22 வயசு ரொம்ப அதிகம் இல்ல? உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 32. ஆக்சுவலி நீ நல்லா விளையாடுற. நீ ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணனா கண்டிப்பா அவனை தோக்கடிச்சிருவ. ஒரு நிமிஷம் நில்லு. ஐம் சாரி. நீ உன் வேலையை பாரு, நான் கிளம்புறேன். தண்ணியை குடிச்சிட்டு வேலை பாரு, ரொம்ப டென்ஷன் ஆகாத.
தண்ணியை குடி ரொம்ப டென்ஷன்ல ஆகாத. கண்டிப்பா திரும்ப வரணும். நான் வந்துட்டேன். லேட்டு தான். நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. 2 நிமிஷம் இரு. வாவ், புது ப்ராடக்ட்லாம் வந்திருக்கா? பேபி 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 மோமோ, என்னோட லிட்டில் கார்கி எங்க? ஓனர் திரும்ப வந்து அதை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓ, அவன் நல்லா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். 2 டைம்ஸ் சாப்பாடு கொடுப்பேன். ஹலோ, நீங்க இங்க புதுசு போலயே. பேசாம நீயே ஒரு டாக் வாங்கிக்கிட்டா என்ன? என்னால 3 வேளை சாப்பாடையே ஒழுங்கா சாப்பிட முடியாத. நான் எங்க இருப்பேனே எனக்கு தெரியாது. நான் எப்படி வச்சுக்க முடியும்? ஷிட்ஸு கேன் ஃபுட் எல்லாம் சாப்பிட முடியுமா? அவனோட பேர் மோலி. நீ வச்சிருக்க சாப்பாடு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மோலி செல்லம். ஹேய், பொறுமையாரு, நானே உனக்கு தரேன், சரியா? குட் கேர்ள், குட் கேர்ள். உனக்கு நான் கம்மியா தான் சாப்பாடு தருவேன், ஏன்னா நீ ரொம்ப குட்டி இல்ல. ஓகே? ரொம்ப ஹீல் ஆகுதே. என்னால ஒரு டாகையே வச்சுக்க முடியல. ஆனா இங்க என்னடானா இவ்ளோ டாக்ஸ் இருக்கு. இது ஒன்றும் பேட் டீல் இல்ல. இதான் என்னோட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். நீ என்னோட சின்ன சார்ஜிங் ஸ்டேஷன். தெரியுமா? ஹே சார்ஜிங் ஸ்டேஷன், என் பேர் என்னன்னு சொல்லுங்க. அவனோட பேரு சாங் சான்சுவான். அவன் ஒரு கிஃப்டட் அத்லட். ரெண்டு வருஷமா 18 பாயிண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆகும்னே தெரியாது. ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆயிடுவான். யார்கிட்ட வேணாலும் அந்த நேரம் தோத்துருவான். எவ்வளோ பிளண்டா இருக்கு. இது ஒன்றும் மோனோபோலி இல்லையே. நான் இதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல ஒரு விக் ஸ்டோர் இருக்குன்னா அது ஒரே விக் ஸ்டோர் தான். அது ஆன்காங் விக் ஸ்டோர். நான் வேணும்னா என்னோட கார்டை இங்க வச்சுட்டு போட்டுமா? மனசு மாறிச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க. ம். அவர் என்ன பண்றாரு? என்ன? யார் அவரு? அவர் தான் என்னோட பிக் பாஸே. பாத்தீங்களா? எங்க பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஒரே ஒரு முட்டாள் அது நான் தான். அவங்க வராங்களோ இல்லையோ எனக்கு எந்த கவலையும் இல்லை. அது என் மேல எந்த ஒரு எஃபெக்டும் காமிக்காது, புரியுதா? ஆனா நீங்க ஒரு நேஷனல் டீம்ல நல்ல ராக்கெட் ஸ்ட்ரிங்கரா இருந்தீங்கல்ல, நேஷனல் லெவல்ல. இப்போ உங்களோட மிச்ச வாழ்க்கையெல்லாம் அந்த டம்மி விக்க வைக்க போறீங்களா? என் வேலையெல்லாம் எனக்கு அசிங்கம் இல்லை. இதுவும் ஒரு நல்ல வேலை தான். ஒன்னு எடுத்துக்கிறேன். இதாங்க ஸ்டீம்டு டம்ப்ளிங்ஸ். எனக்கு ஆர்டர் பண்ணியா? இல்ல, என்னோட பையனுக்கு பண்ண. ஓ அப்படியா? அப்ப உனக்கு அப்பா ஆகணும். கொஞ்சம் வினிகர் கொடுக்குறீங்களா? தரேன். இந்தாங்க. என்ன கூப்பிட்டுருந்தீங்களா? சரி, இந்த லிஸ்ட்டை பார்த்து எல்லாருக்கும் நோட்டிஃபை பண்ணிடு. சான்சுவான், அடுத்த மாசம் வர காம்படிஷனுக்கு நான் சொல்லியிருந்தேன் உன்னை பார்ட்டிசிபேட் பண்ண விடலான்னு. நான் இப்போ விளையாடலன்னு ஜிங்கி என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டான்.
ம் அதனால நீ ஒன்றும் எமோஷனல் ஆகாத. எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலி உண்மையாவே உன்கிட்ட பேசுறப்பதான் என்னால சுத்தமா முடியல, தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. என்கிட்ட இருந்து என்ன கேட்கணும் உங்களுக்கு? உங்ககிட்ட நல்ல விஷயங்களை சொல்ல இந்த டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. நான் அதுக்கு செட் ஆக மாட்டேன். நேத்து ஜிங்கியோட விளையாடின மேட்சை நான் பார்த்தேன். ஏதோ ஒன்று உன் மனசுல இன்னும் இருக்குல்ல? உனக்கு 22 வயசு ஆயிடுச்சு இப்போ, கரெக்டா? ஹா ஒரு ப்ரொஃபஷனல் ஆத்லெட் 22 வயசுல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. உன்னோட ஃபியூச்சர்ல உனக்கு கரியரே இல்லை. உன்னோட கான்ட்ராக்டும் அடுத்த வருஷம் முடிஞ்சிரும். உனக்கும் தெரியும், லிமிடெட் ஸ்பாட்ஸ் தான் இருக்கு டீம்ல. தெரியும். டீமோட எலிமினேஷன் சிஸ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டீம்ல ரவுண்ட் ராபின் டோர்னமெண்ட் இருக்கும்ல, யார் கடைசி வராங்களோ அவங்க போகணும். நீ எப்பவும் லாஸ்ட் தான் வர. உனக்கு ஒரு மாதிரி இல்ல? லாஸ்டா வர்றதும் ஒரு அபிலிட்டி தானே. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. லாஸ்டா வந்தா நானே கிளம்பிடுறேன். இந்த பக்கம் அப்புறம் வரவே மாட்டேன். நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் புதுசா ரெக்ரூட் பண்ணியிருக்க பையன் நாளையில இருந்து ட்ரைனிங் வருவா. அவனோட ஃபார்மும் நல்லா இருக்கு. நீ அப்புறம் ஜிங்கி மாதிரி தான் அவனும். நீ இதே மாதிரி லாஸ்டா வந்துட்டு இருந்தா உனக்கு என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ நல்லா யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பண்ணு. நான் யூஸ்வலாக கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். ஃப்ரீ டைமில் சின்ன பசங்களை பார்த்துப்பேன். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும். இவங்க வயசுல இருக்கும்போது தான் நீயும் விளையாட ஆரம்பிச்சிருப்ப. ஷியோவாங், ராக்கெட் அந்த ஆங்கிள் இருக்கக்கூடாது. ஓகே. எங்களை மாதிரி அத்லீட்ஸ்க்கு வயசை பற்றி தான் கவலையே. நிறைய யங்கான டேலண்டான பிளேயர்ஸ் தினமும் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாராவது கோர்ட்டுக்குள்ளே வராங்கன்னா இன்னொருத்தர் வெளியே போய் தானே ஆகணும். அப்போ தான் எங்களுக்கு இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி இருக்கும். உன்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் படித்தேன். ஜூனியர் டிவிஷன்ல இருந்து டீமுக்கு உன்னோட எல்லா ரிசல்ட்ஸும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. என்னோட ஹையஸ்ட் ரெக்கார்டே வெறும் 2 வருஷம் தான். 21 தோல்விகள். அப்போ ஒன்று மட்டும்தான் என் மண்டியில் ஓடிச்சு. நான் இவ்வளோ கேவலமாக விளையாடியும் அப்பவும் இந்த இடத்துல ஸ்டாண்டாக இருக்கேன்னு. அப்ப இதெல்லாம் விட்டுறலான்னு நீ யோசிச்சிருக்கியா? இந்த உலகத்தில் யாருக்கு தான் ஜெயிக்கணும்னு இருக்காத சொல்லுங்க. தோத்தாலும் திரும்ப ஜெயிக்கணும்னு தான் வெறி வரும். எனக்கு இப்பவும் இதுல ஜெயிக்கணும்னு தான் ஆசை. நீ ஜின்னியை பத்தி என்ன நினைக்கிற? நீங்களே பாத்தீங்கல்ல நான் உனக்கு மேட்ச் இல்லைன்னு. இங்க வா, இந்த பேக் ஹேண்ட் ஷாட்டை பாரு. உன்னோட இந்த கைய இப்படி வச்சுக்கோ. ஓகே, ட்ரை பண்ணி பாரு. செலெக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு? மிஸ்டர் ஜின்னியை பாஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அவரை பத்தி சொல்லிருக்காரு. நல்லா விளையாடுறான்ல. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ப்ராப்ளம் என்னன்னா ஜினி நல்லா விளையாடுறாரு. பொட்டென்ஷியல் அண்டர்டாக் ஸ்டாண்டர்ட்ல அவர் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வயசுல அவர் அவரோட
அவரோட ஃபுல் எபிலிட்டியும் காட்டவே இல்லை. நிறைய இன்ஜுரிஸ் அவருக்கு வந்துச்சு. அவருக்கு லக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விசிபிள் ரீசன்ஸ்லாம். இந்த ஸ்டேஜில் என்னோட ஜாப் ரொம்பவே சிம்பிள். பாஸ்க்கு ஸ்க்ரீனிங் கண்டக்ட் பண்ணுறது தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். நல்ல ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ் எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால பாஸ் சூஸ் பண்ண இந்த பிளேயர் இருக்கார்ல, இவரோட எல்லா ப்ராப்ளமும் ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நல்ல மைண்ட் செட் இருக்குன்னு. ஆக்சுவலி ஜிங்கிக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இல்லை. கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட், அதோட மற்றவங்களோட ஒத்து போக மாட்டான். அடுத்தவங்களோட ஒத்து போகிறது அவங்களோட இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் தானே. கரெக்டு தானே? ஆக்சுவலி ஜினியை பாஸ் தான் செலக்ட் பண்ணாரு. ஆனால் நான் யாரை புஷ் பண்ணுறேன்னா சாங் சான்சுவான். ஹலோ, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இந்தாங்க உங்க காஃபி. என்ஜாய். அவன் கண்டிப்பா இல்ல. ஜின்னி கிட்ட நல்ல எக்ஸலன்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. அவன் ட்ரைனிங்லயும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கான். அண்ட் அவனுக்கு 20 வயசு தான் ஆகுது. எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கலன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்பாரு. எக்ஸலண்ட். நெகோஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? பொட்டென்ஷியல் அண்டர்டாகோட மினிமம் லாங் டேர்ம் அப்பாயின்மெண்ட் ரொம்பவே இருக்கு. நான் 8 இருந்து 10 வருஷம் எய்ம் பண்றேன். பிளேயர்ஸோட ப்ரொஃபஷனல் எபிலிட்டியும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அவங்களோட செல்ஃப் டிசிப்ளின், கேரக்டர், அதையும் நாம பார்க்கணும். நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு சொல்லும்போது ஜின்னியோட அப்சர்வேஷன் பீரியடை அதிகமாக்கணும். நமக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்கா? எல்லாரும் இந்த பிளேயர்ஸை எப்ப தூக்கலான்னு இருப்பாங்க. சீக்கிரம் சைன் பண்ணலனா அடுத்தவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கணும். புரியுதா? என்னாச்சு? உனக்கு இன்னும் கேண்டிடேட் மேல நம்பிக்கை இல்லையா? என் மனசுல என்ன இருக்கோ அதை நீங்க சொல்லிட்டீங்க. ஜின்னியும் சாங் சென்சுவானும் நிறைய அப்சர்வ் பண்ணணும். அலெக்ஸ் அந்த பிளேயரை ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. சாங்சுவான் கரெக்டா வர மாட்டாங்க. அப்புறம் நீ ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்க? உடனே ஜின்னியை கூப்பிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடு. நீ தானே சொன்ன அவங்களோட ஆஸ்கம் ஸ்பான்சர்ஷிப் எக்ஸ்பயர் ஆகுதுன்னு. அவனை புடி. பேட்மிண்டன் தான் என் ப்ராடக்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் ஷாட்ங்கிறத மறந்துடாத. அது நல்லா சத்தமா இருக்கணும். சரி, நான் என்னோட பெஸ்ட்டை பண்றேன். நீ ஒன்றும் ஷாங்காய் போய் கஷ்டப்பட வேண்டாம். இங்கிருந்து கான்ட்ராக்ட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. ஓகே, பாத்துக்கிறேன். ஹே கமான் கமான் கமான், சூப்பர் சூப்பர், கமான் கமான், அப்படிதான் ஹே சூப்பர். பெனால்டினா 3 கிளாஸ். ஆமா 3 கிளாஸ். பெனால்டினா 3 கிளாஸ். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்லை வா. இங்க வந்து Thank வா. உட்காருங்க உட்காருங்க. சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாஸ் கூட ஏர்போர்ட் போக வேண்டிய வேலை வந்துருச்சு. எதுக்கு திடீர்னு பாஸ் ஷாங்காய் போயிருக்காரு? நான் கேள்விப்பட்டேன் இந்த வருஷத்தோட சப்ளையர் கான்ஃபரன்ஸும் டிசைட் ஆகலன்னு. போன வருஷம் நார்தர்ன் ரீஜன் இல்ல பெய்ஜிங்கா இருந்துச்சு. இந்த வருஷம் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு சென்சென்னா கூட இருக்கலாம்ல. ஏடி, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சப்ளையர் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. சப்ளையர் கான்ஃபரன்ஸ்ல யார் பாஸ் அவார்டை வின் பண்றாங்க தான் அவசியம். சீரியஸ்லி யுவான், நான் உன்கிட்ட தான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ ஃப்ரீயா இருந்தானா என்னோட மார்க்கெட்டிங் டைரக்டர் பொசிஷனை நீயே எடுத்துக்கோ. இந்த சப்ளையர் கான்ஃபரன்ஸ் இவ்வளோ சிம்பிளான விஷயம்தான். பாஸ் உன்னோட ஒப்பீனியன் கேட்கும்போது எனக்காக நீ ஒரு சின்ன ஃபேவர் பண்ணி ஆகணும். ஓகே? டென்ஷன் ஆகாதீங்க. நான் இதுக்காக கண்டிப்பா உங்களுக்காக சண்டை போட்டே ஆவேன். ஓகே? இப்போ யுவான் கண்டிப்பா ஒரு பீர் குடிச்சே ஆகணும். அட இங்கப்பாவா? ஏய் சீக்கிரம் கொண்டு வா. இது யுவானோட ஃபேவரட் ட்ரிங்க். ஹே, thank you so எனக்கு கூட much. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கிடைச்சதே இல்ல. எனக்கு அவங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. யுவான், இது உங்களுக்காக தான். எல்லாரும் வாங்க வாங்க ஒண்ணா சேஸ் பண்ணலாம். வாங்கப்பா எல்லாரும் Cheers. சிங்கப்பூர்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கால், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாம நேற்றுக்கு ஒரு வெல்கம் டின்னரும் ரெடி பண்ணிடலாம். மத்தியானம் ஃபிளைட் இறங்கின கையோட நான் அவனை இழுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. நீ ஒரு மைக்ரேட்டரி பேர்ட் மாதிரி வீட்டை விட்டு எப்ப பார்த்தாலும் ஓடிடுவ. சரி 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 எல்லாரும் குடிங்க சேஸ் பண்ணுங்க வாங்க. Cheers. ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மெயில் பாக்ஸ்ல போட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க இப்போ சில் பண்ணியே ஆகணும், சரியா? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க.
எப்படி இருக்க? நீ அவ்வளவா குடிக்கவே இல்ல. அங்க அவ்வளோ இருந்தா எப்படி நமக்கு குடிக்கணும்னு தோணும்? நான் உன்னை எப்பெல்லாம் பார்க்க வரனோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா உன்னோட ட்ரிங்கிங் கெப்பாசிட்டி ஏன் இவ்ளோ கம்மியாயிடுச்சு? அதோட உங்க பர்த்டே பிரசன்ட் எனக்கு வந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ்லாம் எதுக்கு? நான் நினைச்சேன் அது உன் வீட்டில் யூஸ் ஆகும்ட்டு டேபிளில் வச்சு நீ காஃபி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடலாம்ல. இப்பெல்லாம் நான் அதை தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்கே 2 மாதம் இருக்கலான்னு இருக்கேன். அது ஒரு லாங் டைம்ல. கம்பெனி உங்களோட அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் அங்கே அனுப்பிடுவாங்களா? நான் சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். வாவ், ரியலி கிரேட். கேட்க சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம கரெக்டா உள்ள போனா ஒரு ரவுண்டோட நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சினி, என்ன பண்ற? கிரேட். இன்னைக்கு ட்ரைனிங்க எல்லாரும் விட்னஸ் பண்ணிருப்பீங்க. ஜாங் சென்லிங், இன்னையிலிருந்து நம்ம டீம்ல நீ அஃபிஷியல் பார்ட் ஆயிட்ட. ஓகேவா? உங்களோட புது டீம் நேம் யங்கஸ்ட் அண்ட் நியூயஸ்ட். ஓகேவா? இன்னைக்கு மத்தியான ட்ரைனிங் அவ்வளவுதான், நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ கோச். சீக்கிரம் கோட்டை க்ளீன் பண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ க்ளீன் பண்றேன். நான் உன்னை சொல்லல, இது அவனுடைய வேலை. இது உன் வேலை இல்ல. நீ போய் ட்ரைனிங் பண்ணு. என்ன புரியுதா தம்பி? சரி. செஞ்சுவான், நான் புதுசு தான், ஆனால் ரூல்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். இங்க உன் ரூல்ஸ் எங்க ரூல்ஸ் இல்ல. இங்க இருந்து போயிடு. இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன். நீ எங்கிட்ட இருந்து விலகி ஏறு. இங்க எனக்கு யாரையும் பிடிக்காது. ட்ரையோ. நோ தேங்க்ஸ். அந்த புது பையன் ஒரு ரூம்ல தான் இருக்கான்னு நான் கேள்விப்பட்ட. உண்மையா? ஆமா, நாங்க ஒரே ரூம் தான். இந்தா. எனக்கு இல்ல. அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்காத. தெரியும் தெரியும். எனக்கு இல்ல. வந்துட்டியா? கோர்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டியா? அந்த புது பையன் உனக்கு ஹெல்ப் பண்ணானா இல்லையா? அவன் ஒன்றும் அவ்வளோ ஸ்மார்ட்லாம் இல்லை. அவனோட ஹெல்ப் எனக்கு வேணாம். பூம். எவ்வளோ நாள் இப்படி காசு விளையாடுவீங்க? இது என்னோட ரூம். என் இஷ்டம், எப்ப வேணாலும் விளையாடுவா. யாரும் சரிதான். 2 ஏசஸ். சோஷியல் மீடியா போஸ்ட்ல அடல்ட்ஸ் ஒரு சீக்ரெட் கோடு வச்சிருக்காங்க. நிறைய புரியாது நமக்கு. புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டப்படுவோம்.
ட்ரையோ சிங்கிள் கார்டு ரொம்ப பெருசு. இந்த நடுராத்திரியில காஃபியா? உங்களுக்கு அப்புறம் தூக்கம் வராது. A pair of 3. எனக்கு இல்ல இது. A pair of 8. a pair of 2. இங்க டேய், பாருங்க. ஆட்டம் விளையாடுறதா முடிஞ்சிருச்சு, அமைதியா கிளம்புங்க. விளையாடுடா. 7 pairs. இது எப்படி இருக்கு? உன்கிட்ட எந்த கார்டும் இல்லைன்னா தூக்கி போடு. ஓகே? நோ கார்ட்ஸ். யார் சொன்னா உங்ககிட்ட இல்லைன்னு? உங்ககிட்ட தான் 2 pairs of 10 இருக்குல்ல? அடுத்தவங்க கடை பார்க்க கூடாதுன்னு தெரியாதா? உன்னை நான் ஜெயிக்க விடணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. கார்ட்ஸ் எல்லாத்தையும் ரீஷஃபிள் பண்ணு. நீங்க திருந்த மாட்டீங்கடா. எல்லாட்டி விடுங்கப்பா. நாளைக்கு நீ அங்க இருப்பியா? நாளைக்கு நான் ட்ரைனிங் சென்டருக்கு தான் வரேன். ட்ரைனிங் சரியா 8 மணிக்கு ஆரம்பிக்குது. சரி ஓகே, நாளைக்கு பாப்போம். இங்க பாரு, இங்க பாருடா. ஒரு கேம் ஆடலாமா? தைரியம் இருக்கா? என்ன பெட்டு? டைம் தான் பெட்டு. நம்ம கார்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுல தோத்தவங்க தான் விளையாடுற கோர்ட்ல எல்லா ஷட்டில் காக்கையும் பொறுக்கணும். ஓகே? வாங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னடா பாக்குற? பின்னாடி போய் பொறுக்கு. சர்வ் பண்ணுடா. ஷாஷியாங், நாங்கள் இங்கே தான் இருக்கோம். டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டும் இருக்கோம். ப்ளீஸ் நீங்கள் ஜின்னியோட ஸ்கில்ஸ் அப்புறம் டெக்னிக்ஸில் சில ஃபோட்டோஸ் எடுக்கணும். நான் கோச் கிட்ட பேசியிருக்கேன். இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாம் ஆர்டர் பண்ணிடலாம். அப்புறம் அவருக்கு ட்ரைனிங்கில் தேவையான ஷூஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துடலாம். சரியா? அப்படியே உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரியா? வெல்கம். ஷாங்ஷியா, அந்த ரெட் கலர் டிஷர்ட் தான் ஜின்னி. Come on, pass சரியா? பண்ணு. சரி. சீக்கிரம் பொறுக்க மாட்டேன். இந்நேரம் அதனால கீழே விழுந்திருப்பேன். நீ ஏன் இவ்ளோ அன்மெச்சூர்டா இருக்க? இவ்ளோ ஈஸி ஷாட்டை கூட உன்னால அடிக்க முடியாதா? நீ தானே என்கிட்ட சொன்ன உன்னோட டெக்னிக்ஸ் கேவலமா இருக்கு, மொக்கையா விளையாடுறேன்னு. சோ நான் கத்துக்க விடுறியா? நீ வேணும்னே இத பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப நீ தோத்துக்க கூடாது. தைரியமா பெட்டு மட்டும் சொல்ல தெரியுதுல்ல? அப்ப தோத்தா அதுக்கேத்த மாதிரி இருடா. ஓகே, நான் இன்னைக்கு ட்ரைனிங் பண்ணல. இன்னைக்கு நான் உனக்காக நல்லாவே வேலை பார்க்கறேன். சொல்லுங்க, என்னாச்சு? காலையில இருந்து இப்படிதான் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல. உனக்கும் ஜின்னிக்கும் என்ன நடக்குது? ஒரு பெட்ல என்கிட்ட தோத்துட்டான். தோத்தவங்க ஷட்டில் கார்க்க பொறுக்கணும். இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என் கொலீக்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸே எடுக்க முடியலையா ஜின்னியோட மூவ்ஸ் மேல. நீ அதெல்லாம் அவனை எடுக்க சொன்னா நாங்க எப்படி அவனோட ஸ்டாண்டர்டை பார்ப்போம்? அதனால என்ன? லாஸ்ட் நைட் நான் உனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், தெரியும்ல? நான் டீமை க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் நீ ப்ராப்ளம் பண்ணாம இரு. நம்ம 2 பேரும் எப்படி அவ்வளோ க்ளோஸ் ஆனோம்? சரி ஓகே, நம்ம க்ளோஸ் கிடையாது, அதை நீ மறந்துரு. நான் இங்க எந்த ப்ராப்ளமும் பண்ண பார்க்கல. எனக்கு இங்க போர் அடிக்குது. ஸோ நான் ஒரு லெசன் டீச் பண்ண பார்த்தேன். ஒரு பிளேயருக்கு லெசன்ஸ் எல்லாம் கோர்ட்ல தான் நடக்கும்னு நான் நினைச்சேன்.
இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு நான் மதியானம் வரைக்கும் இங்க தான் இருப்பேன். ஸோ ப்ராப்ளம் பண்ணாம இரு. சரி ஓகே. இப்போ நீங்க வேற எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேட்டதுனால நான் அவனை விட்டுறேன், ஓகேவா? இந்த 2 புது எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம ஒய் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸோட அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த டிவைஸ் உங்களோட எபிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாம போதும் போதும் கோச் ஆல்ரெடி இது என்கிட்ட சொல்லிட்டாரு, எனக்கு தெரியும். நான் யாரை புஷ் பண்றேன்னா சாங் சான்சுவான். அவன் கண்டிப்பா இல்ல. எரிக், நாம நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா எல்லா பிளேயர்ஸையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமா? ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாரையும் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓ தேங்க்யூ. உங்களோட இந்த நல்ல லீடர்ஷிப் ஸ்கில்ஸா தெரியாத எல்லாருக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? இது நல்ல ஐடியா தான். இது நல்லா இருக்குமே. நான் அது வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல. சாங் சான்சுவான், நீங்க 2 பேரும் கூட இந்த டெஸ்ட் எடுக்கணும். அப்படியா? டோர்னமெண்ட்ல சப்ஸ்டிடியூட் பிளேயரா இருக்க முடியாதவன கூட எதுக்கு டெஸ்ட் பண்றீங்க? நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. நாங்க எல்லாரையுமே டெஸ்ட் பண்ணி தான். இவனை பண்ணாதீங்க. ஏய், என் போன்ல பேட்டரி கம்மியா இருக்கு, போய் பவர் பேங்க் எடுத்துட்டு வா போ. சரி, ஒரு செகண்ட் இருங்க, நான் வேணா போய் எடுத்துட்டு ஏய், வந்து. நில்லு. நீ போக கூடாது. நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணி உன்னுடைய அபிலிட்டியை எங்க எல்லாருக்கும் காமிக்கணும். என்ன, போய் கொண்டு வா. நெக்ஸ்ட். இந்த டெஸ்ட் எதுக்குன்னா உங்களோட கோர் ஸ்டெபிலிட்டியை பார்க்க தான். ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, நியூரோ மஸ்குலர் கண்ட்ரோல், ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட், பேலன்ஸ், கைனஸ்தீசியா, இந்த மாதிரி கேப்பபிலிட்டியை இதை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணும். இந்த ரிசல்ட்ஸ் அத்லட்டோட ரிஸ்க் அப்புறம் இன்ஜுரி எல்லாத்த பற்றியும் நமக்கு சொல்லும். அப்படியா? நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் தான். நீங்க என்ன பர்சனலா டெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களை நம்புறேன். ஓகே, பண்ணலாம். எரிக், நான் இதை பண்றேன், கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. உன்னால இப்படி கேவலமா பண்ணாம இருக்க முடியாதா? உனக்கு என்ன பைத்தியம்? என்ன பார்த்துட்டு இருந்த? நீ யாருக்காகவும் இப்படி பேச மாட்டியே. நான் உன்னுடைய டீம்மேட் தான், எனக்கு தெரியும். உனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைன்னு நான் நினைச்சேன். நான் இந்த டெஸ்ட பண்ணல. ஜெனி, என்ன வேணும்? நான் உன்கிட்ட ஹானஸ்டா இருக்கட்டுமா? நான் உனக்காக லாங் டேர்ம் ஸ்பான்சர்ஷிப்காக ரிசர்வேஷன் வச்சிருந்தேன். என்னை பார்த்தானா ஒரே ஒரு விஷயந்தான் கன்வின்ஸ் பண்ணுச்சேன். உன்னோட கோர்ட்குள்ள இருக்க விளையாட்டு. உன்னோட எபிலிட்டி வேணா பர்ஃபெக்டா இருக்கலாம், ஆனால் மற்றதெல்லாமே வேஸ்ட். என்ன நீ என்ன சொல்ல வர? நான் உன்கிட்ட ஒய் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸோட கொலாபரேஷன் பற்றி பேசணும். நம்ம 2 பேரையும் நாம நம்பணும்னா
கண்டிப்பா நாங்க உன்னை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்குவோம். எங்களை நீ ஈக்குவலா ட்ரீட் பண்ணலனா சாரி. அது கண்டிப்பா நடந்தே தீரும். இது நம்ம 2 பேருக்குமே ஸ்மூத்தா போயாகணும். ஆனா நீ என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்க, அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஒன்று, என்ன நீ ரிஜெக்ட் பண்ணலாம். என்னோட டீம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. நான் கார்ல போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். என்னோட டீம் எல்லாரோட மெஷர்மெண்ட்ஸை எடுத்த பிறகுதான் நாங்க இங்க இருந்து கிளம்புவோம். அந்த சின்ன பையன் ரொம்ப கெட்ட பையனா இருக்கானே. கொஞ்ச நேரத்துல ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டான். ஹலோ, ஓகே, நல்லதுதான் அவங்க கோஆபரேட் பண்றதா. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்க 2 பேரும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அங்கேயே வச்சிருங்க, சரியா? சரி, ஸ்டார்ட் பண்ணு. எனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஃபோக்கஸ் பண்ணி ஒழுங்கா பண்ணு. ஏன் அவ்வளவுதான் முடிஞ்சது? இவனோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஜினியை விட பெட்டரா இருக்கா. இவன் கூட கொலாபரேட் பண்றது தான் நல்லது. ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கா? நல்லா தான் இருக்கு. இதோட ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான் உனக்கு கண்டிப்பா அனுப்புறேன், சரியா? எனிவே தேங்க்யூ. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? எரிக், நாங்க இங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். நீங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பேக் பண்ணிக்கோங்க, சரியா? நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸி. டம்ப்ளிங் ஸ்ட்ரீட் உனக்கு நான் இன்னொரு நாள் தரேன். டம்ப்ளிங்ஸ். மிஸ்டர் ஜி, என்ன வேணும்? நீங்க என்ன டைரக்டர் ரெட்டியோட செக்ரட்டரியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமே? எதனால? ஏன்னா அவங்களுக்கு டீட்டெயில் ஓரியன்டா நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க பண்ற வேலையும் நல்லா இருக்கும், நல்ல பாசிட்டிவாகவும் இருக்காங்க. எனக்கு தெரியும் நான் ரொம்பவே இம்பேஷண்டா இருக்கேன்னு. இது எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான். அண்ட் என்னோட டிஃபிகல்ட்டிஸும் இருக்கு. இந்த ப்ராஜெக்டுக்கு அப்புறம் நான் கிளம்பிடுவேன். அண்ட் ஆல்சோ ஒரு பர்ஃபெக்ட் கேண்டிடேட்டை நானே ட்ரெயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். என் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க? நீ என்ன நம்பலையா? ஆல் ரைட், இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் ஜி.
ஓய் இன்னைக்கு வைஸ் பே ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு பொண்ணு வந்தாலே அவ பேர் என்ன அவளை உனக்கு தெரியுமா ஹ். எனக்கு ஸ்பான்சர் கிடைச்சது கண்டிப்பா உன்னால தான் நான் அவ்வளோ கேப்பபிள்லாம் இல்லை. எனக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பா இதனால தான் நீ என் கூட பெட்டு வச்சிருந்த அதனால தான் இதை நீ செட்டப் பண்ண அவங்க வேற நான் வேற, எங்களுக்குள்ள எதுவும் இல்லை. நீ வேணும்னே அவங்க முன்னாடி என்னை ஒரு முட்டாளா காட்டணும்னு நினைச்சல இத கேளு செகண்ட் டைமே இருக்காது நீ கிளம்புங்க அது லியாங் யுவான் தானே将世俗当理，任感情肆意，人不再逃避。眼前的路要不要走下去？如果所有理性和感情最后都发现答案是你，要有多坚定能换你也相信？我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下，听你说都不要紧，还有我。You will be loved, you will be loved， 占据你心里啊，站在原地也不怕，我的每一次回眸有你。You will be loved, you will be loved， 占据